தள்ளி கிள்ளி ஒன்றும் செய்ய வேணாமல் இருக்க ஒரு தரம் பேர் கல்லினா தான் பிரச்சனை சுந்தனை எனக்கு அவசியம் என்ன எதிர்ப்பு தான் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு 4 நாளைக்கு முதல் கடத்தல் சம்பவம் ஒன்றில் போலீசாருடைய நடவடிக்கை உண்மையிலே பாராட்ட வேண்டிய போலீஸ் அதிகாரி ரோகமாக அந்த இறுதியாக கடத்தப்பட்ட அந்த தாயை அந்த குழந்தை நீதிமன்ற இந்த போராட்டத்திலே மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை மட்டும் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். உண்மையிலே இந்த குற்றச்செயல்கள் முன்னரே தடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நடைபெறுகின்ற பொழுது அதற்கான விடயங்களை உடனடியாக பொதுத்துறைகளும் மிக விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் மேலும் மேலும் குற்றச்செயல்கள் நடக்காது தடுக்கப்பட்டிருக்கும். உறுதியாக காட்டப்பட்ட அந்த வேகம் முன்னர் காட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதுடன் உண்மையிலே இந்த படுகொலையான விடயங்களுக்கு எவரும் ஆதரவாக ஒத்துழைக்க வேண்டாம் என்று மக்கள் பிரதிநிதிகளின் அடிப்படையிலே நாங்களும் சட்டத்தரணிகள் சங்கத்தையும் சட்டத்தரணிகளையும் வேண்டிக் கொள்கிறோம். உண்மையாக இவ்வாறான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற பொழுதுதான் இது சம்பந்தமான செய்திகளுக்கு ஒரு பயம் ஏற்படும். இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாத நிலைப்பாடும் ஏற்படும். ஆகவே 2-3 விடயங்கள் இந்த குற்றச்செயல்களுக்கு உடனடியாக எந்தவித காலதாமதமும் எந்தவிதமான சலுகைகளும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு எதிர்காலத்திலே இவ்வாறான குற்றச்செயல்கள் எந்தவிதமான ஆதரவுடன் சட்டத்தரணிகளால் முன்னெடுக்கப்படக்கூடாது என்பது தாழ்மையான வேண்டுதலை விடுத்துக்கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பொலிஸ் நிலையங்கள் இருந்தும் இவ்வாறான செயல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஒரு மந்தமான நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு அப்பால் பல குற்றச்செயல்களும் கூட இந்த பல நிலையங்கள் இருந்து அவற்றை கடந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றுக்கு உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கு பொலிஸ் திணைக்களமும் அரசும் மிக உருவகத்துடன் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நியாயமான வேண்டுகோளை அதிகாரிகள் சகலம் செவிசாய்த்து உடனடியாக இதற்கான நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அனைவரும் ஒத்துழைத்து நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு முடித்துக்கொள்கிறோம். வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டமானது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது உண்மையிலே 40ஆம் கிராம மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த போராட்டத்துக்கான முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் இருக்கு. எங்களுடைய தாயகத்திலே பல இவ்வாறான கொலை சம்பவங்கள் கடந்த பல ஆண்டுகளாக நடந்திருக்கின்றது. இந்த 40ஆம் கிராம மக்கள் மிக முக்கியமான உதாரணமாக வித்யா என்ற மாணவியுடைய அந்த கொலை ஒரு முன்னுதாரணமாக வைத்து அந்த கொலை நடந்த பொழுது எவ்வாறு அரசு செயல்பட்டதோ அதே போல இந்த கொலையை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள். என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல உண்மையிலே இந்த கொலை சம்பந்தமாக 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது விடயம்தான் கொத்தியாவிலை சேர்ந்த அந்த பெண்ணொருவரும் குழந்தையும் கடத்தப்பட்ட பொழுது அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் அதை அவர்களை கண்டுபிடிக்கிறதிலே நான் நினைக்கிறேன் அந்த போலீஸ் அதிகாரியுடைய பேர் மேரன் நினைக்கிறேன். தவிசாருடைய அதே பேர் தான் அவர் இருக்கிறது. காரதீவை சேர்ந்த மேரன் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி மிக வேகமாக நடந்து கொண்டு அந்த கடத்தப்பட்டவர்களை கண்டுபிடிக்கிறதிலே சிசிடிவியை பார்த்து நடவடிக்கை எடுத்ததை உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம், பாராட்ட வேண்டிய விடயம். இருந்த பொழுதும் கூட ஒரு 25 நாட்களுக்கு முன்பாக இந்த 40ஆம் கிராமத்திலே இப்போ தற்பொழுது கொல்லப்பட்ட சடலமாக மீட்கப்பட்ட அந்த தாயினுடைய உறவினர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது நான் அந்த நேரத்தில் நேரடியாக போலீஸாருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்த பொழுது அவருடைய போக்கு சம்பந்தமாக திருப்தி அடையக்கூடிய வகையான பதில்கள் இருந்தது போல தெரியவில்லை. அதிலே முக்கியமான விடயம் அவர்கள் சொன்னார்கள், 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குள் வருவதாகவும் கடத்தப்பட்ட அந்த பெண்மணி களுவாஞ்சுடி போலீஸ் பிரிவுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரதேசத்தை கடத்தப்பட்டதாகவும் இந்த 2 போலீஸாரும் தான் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கணும் சொன்ன பொழுது கூட அந்த தாயார் கடத்தப்பட்டு 4 நாட்களுக்கு அப்புறம் என்ன சந்தித்த பொழுது நான் போலீஸாருடன் தொலைபேசி அழைப்பு எடுத்து உரையாடும் பொழுது கூட சிசிடிவியை கூட பரிசோதனை செய்திருக்கவில்லை. அந்த தாயார் பணுகாமத்திலே இருக்கும் வங்கியிலே இருந்து சில பணத்தை எடுத்து வெளியிலே வந்ததுக்கு பிறகு காணாமல் போய்விட்டார். ஆனால்
ஆனால் அந்த நேரம் வரைக்கும் அந்த சிசிடிவியை கூட சரியாக பரிசோதனை செய்யவில்லை. 25 நாட்களுக்கு பிறகு சடலமாகத்தான் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ இந்த மூன்றாவது கடத்தல், மூன்றாவது சம்பவம் நடக்காமல் இருந்த அந்த மெட்ட தாய் குழந்தை கடத்தப்படாமல் இருக்கிறதால் சில நேரத்திலே இந்த சடலமாக இந்த சகோதரர் இந்த தாய் நிறுத்தப்பட்டு இருப்பாரா என்ற சந்தேகம் வருகின்றது. அந்த வகையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்குரிய நோக்கம் என்னென்னு சொன்னால் இவ்வாறான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. மேல்நிலை ஒரு போலீஸ் அதிகாரி சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் கூட ஏனைய போலீசாருடைய நடவடிக்கை சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு திருப்தி இல்லை என்றதை வெளிப்படுத்தும் வகையாகவும் அந்த மக்களுடைய ஒரு மனிதர் ஒன்றை கையளிப்பதற்காகவும் தான் அவர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த எங்களையும் இந்த போராட்டத்துக்கு தங்களுக்கு ஆதரவாக வருமாறு கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் இன்று இந்த இடத்தை வருகை தந்திருக்கிறோம். மிக வேகமாக இந்த விசாரணையில் முன்னெடுக்கப்பட்டு உண்மையிலேயே அந்த கொல்லப்பட்ட தாயார் கொலை செய்யப்பட்டு கிணத்திலே வீசப்பட்டாரா இல்லாட்டி கிணத்துக்குள்ளே உயிருடன் போடப்பட்டாரான்றது கூட இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தினருக்கு தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இது சம்பந்தமாக விரிவான நடவடிக்கை அரசு எடுத்து அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. மாவட்டத்தில் அடுத்தடுத்ததாக 3 கொள்ளையோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. மட்டக்களப்பு பஸ் நிலையத்தில் ஒரு கொள்ளை சம்பவம், அதாவது மயக்க மருந்து கொடுத்து ஒரு பெண்ணை மயக்கி அவருடைய தாலி நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 2வது பம்மியடி ஊற்று 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை அவர்கள் ஓட்டோவில் ஏற்றி வந்து அவரிடமிருந்த தங்க நகைகளை அபகரித்துவிட்டு பட்டிப்பளை நெல்லிக்காட்டில் இருக்கின்ற ஒரு ஆண் கிணறு பாழடைந்த கிணற்றில் அவரை தூக்கி போட்டிருக்கின்றார்கள். 28ஆம் தேதி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அவர் அந்த கிணத்தில் போடப்பட்டார்கள். இது சம்பந்தமாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முறைப்பாடுகள் செய்திருந்தார்கள். ஆனால் 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு தேடலும் நடைபெற்று அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் பவுனதீவில் காணப்படுகின்ற பொத்தியாவிலையைச் சேர்ந்த ஒரு பெண், அதாவது குறிப்பிட்ட பெண் இதே மாதிரி கடத்தப்பட்டு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவருடைய குழந்தையை வயலில் வீசிவிட்டு இவர்கள் அந்த தாயை அதே கிணத்தில் போட்டிருந்தார்கள். அந்த கிணத்தில் அந்த தாய் சத்தம் போடுகின்ற சத்தம் அடுத்த நாள் காலமே ஒரு இளைஞனுக்கு கேட்டதின் பிரகாரம் போலீசாருக்கு அறிவித்த பின்னர் தான் அந்த கிணற்றில் ஏற்கனவே 28ஆம் தேதி கொலை செய்யும் முயற்சியோடு தூக்கி போடப்பட்ட நலாயினி ரவி என்பவர் அந்த கிணற்றில் 22 நாட்களாக கொல்லப்பட்டும் அவர் கண்டுபிடிக்கப்படாமல் அவருடைய பிரேதம் அங்கு கிடந்திருக்கின்றது. இந்த நிலையில் அந்த 3வது பெண், அந்த கொத்தியாவிலையைச் சேர்ந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த பிரேதம் கூட எடுக்கப்பட்டு இப்போது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டு 14 நாட்களுக்கு அந்த மரபணு சோதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் 22 நாட்களாக அந்த நலாயினி ரவி என்ற அந்த 4 பிள்ளைகளின் தாயார் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மிகவும் மனவேதனைக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய அந்த அனுதாபத்தை காட்டுவதற்காகவும் இந்த சட்ட நடவடிக்கை விடயத்தில் மிகவும் கவனமாக கையாளுமாறு கூறி இந்த இடத்தில் வந்து காந்தி சதுக்கத்தின் முன்பாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய மகஜரை ஜனாதிபதிக்கும் சட்டத்தரணிகள் சங்க தலைவர்களுக்கும் மற்றும் ஜிஏ மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கோருகின்ற ஒரு உருக்கமான விடயம் என்னவென்றால், இந்த படுகொலையை செய்த படுகொலை கும்பல், அதாவது அண்ணன் தம்பி அவருடைய மனைவி என்ற ஒரு கும்பல் இந்த கொலையை செய்திருக்கின்றது. இவ்வாறு கொலை செய்த கும்பலுக்கு சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணியும் ஆஜராக கூடாது. அது ஒரு மோசமான படுகொலை. இப்படிப்பட்ட படுகொலையாளிகளை விடுவிப்பதற்கு முனைவதன் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த பிரதேசத்தில் படுகொலைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது என்பதை சொல்வதற்காக அவர்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள். மிகவும் மனவேதனையோடு காணப்படுகின்றார்கள். தங்களை பாதுகாக்க வேண்டிய இந்த போலீசார் அந்த விடயத்தில், அந்த நலாயினி ரவி என்ற விடயத்தில் பாதுகாப்பை வழங்கவில்லை என்ற உரத்த மனவேதனையோடு காணப்படுகின்றார்கள். தங்களுடைய மகஜர் மூலமாக இந்த காலங்கடத்தி எடுக்கப்படுகின்ற நீதி என்பது கிடைக்காத நீதி என்று சொல்வார்கள்.
அந்த முதலாவது பெண் மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் பிடிக்கப்பட்ட போது அல்லது அவர் மயக்கப்பட்டு அந்த கொள்ளை நடந்த போது இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த 2வது கொலையை தடுத்திருக்கலாம், 3வது கடத்தலை கூட செய்திருக்கலாம். எனவே போலீசார் செய்கின்ற நல்ல விடயங்களை பாராட்டுகின்றோம். கடந்த காலத்தில் 24 மணித்தியாலத்திற்குள் இந்த பவுனதீவைச் சேர்ந்த அந்த பெண் விடயத்தில் கைதிகள் அந்த குற்றவாளிகளை அல்லது சந்தேக நபர்களை கைது செய்ததை பாராட்டுகின்றோம். ஆனால் இந்த 22 நாளாக நலாயினி ரவி என்பவர் அந்த பாலடைந்த கிணத்தில் கிடந்திருக்கின்றார். எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கின்றது, பவுனதீவில் இருக்கின்றது, கொக்கட்டிச்சோலையில் இருக்கின்றது, வெள்ளாவளியில் இருக்கின்றது, களுவாஞ்சிக்குடியில் இருக்கின்றது. இந்த முறைப்பாடுகள் செய்யப்பட்டும் அந்த 22 நாட்களாக அந்த பிரேதத்தை கண்டுபிடிக்கப்படாத ஒரு நிலை இது வேதனையை தருகின்றது. எனவே போலீசார் இந்த விடயத்தில் காட்டுகின்ற அக்கறை போதாதென்று மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இதற்காகத்தான் இன்று அனைத்து மக்களும் திரண்டு வந்து தங்களுடைய மனவேதனையையும் தங்களுடைய மனத்தாங்கல் அவஸ்தைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டத்திறனிகள் சங்கத்திற்கு அவர்கள் விடுக்கின்ற உருக்கமான வேண்டுகோள், இப்படிப்பட்ட படுகொலையாளிகளுக்கு ஆஜராக வேண்டாம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஏனென்றால் படுகொலையாளிகள் தப்பிக்கப்படுகின்ற போது மீண்டும் மீண்டும் படுகொலைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்வதோடு இதற்கு நீதியான விசாரணை நடைபெற்று சட்டத்தின் பிடிக்குள் இவர்கள் வந்து நியாயமான தண்டனை, இந்த கொலை குற்றத்திற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த காடைத்தனமான செயல் செய்கின்றவர்கள் மீது அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் மக்கள் சார்பாக இந்த கருத்தினை மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.